உங்களை பார்த்தாவே எனக்கு சிரிப்பு வருது. ஆமாம் தாத்தா, நீ சிரிக்கும்போது தெரியுது தாத்தா. எனக்கா ஒரே ஒரு குறை, பல்லு இல்லை உங்களுக்கு. பல்லு இல்லை காட்டி கூட சொல்லு நல்லா இருக்குது தாத்தா, அது போதும். சுத்தமான பேச்சு இருக்குது, அது போதும் தாத்தா. ஓகே சொல்லுங்களே, என்னை அதிகமாக புகழ வேண்டாம். நான் அதிகமாக என்னை புகழ்வதை நான் சில சமயத்தில் விரும்புவேன், சில சமயத்தில் விரும்ப மாட்டேன். ஓகே, நான் பாருங்க. ஓ ஓ இறை வணக்கம், இருப்பவர்களுக்கும் வணக்கம். நான் அப்போ கடவுள் வந்து இல்லாதவரா? அவர் இல்லாதவர் மாதிரி தான் கணக்கு. எங்கே இருக்கிறாருன்னு தெரியாது. அவர் இருக்கிறாரா இல்லையா, எங்கே இருக்கிறாரு? பேருக்கு சொல்லுவாங்க, துரும்புலையோ இருப்பார், தூண்லேயோ இருப்பாருன்னு. ஆனால் ஒரு முறை எங்கள் வீட்டில் இருந்தார், என்கிட்ட வந்தார். நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். அவர் என்னை உபசரித்தார். என்னுடைய வீட்டில் வந்து என்னை உபசரித்தார். இது புதுவிதமாக இருக்குதுல்ல. அப்போது ஓகே, அதிகமாக பேசுவதை அவரும் விரும்ப மாட்டார். ஏன்னா எங்கள் அப்பா இல்லை அவர். ஓகே, எல்லாம் சொல்லுவாங்க தந்தையை போல தானே இருப்பான் பிள்ளைன்னு. நான் இந்த மாதிரி இப்போது என்ன மாதிரி தான் இருப்பார் எங்கள் அப்பா. ஒருவேளை அவர் அதிகமாக புகழ்வதை அவர் விரும்ப மாட்டார். பட் அவரை ஆராதிக்கணும், அவரை கும்பிடணும், நம்மளுக்கு எல்லோரும் வர்ஷிப் பண்ணணுன்னு அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நம்மளை கிரியேட் பண்ணது, நம்ம உண்டாக்குறது அதுக்கு தான். தான் நம்மளை கிரியேட் பண்ணுறது அவர் அதுக்கு தான். அவரை வந்து நம்ம எல்லாம் வர்ஷிப் பண்ணோம், ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்னு. நம்ம டியூட்டி என்னன்னாக்கா அவரை ப்ரைஸ் பண்ண வேண்டியது. அவருக்கும் ஒரு டியூட்டி இருக்குது, இம்பார்ட்டண்ட் ரோல். அவர் வந்து யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் இஸ் சில்ட்ரன் கிரியேஷன். ஓகே, அதெல்லாம் விட்டுருவோம். இப்போது விஷயத்துக்கு வாங்க தாத்தா. இப்போ நான் மறந்துட போகிறீங்க. ஆம் சொல்லுவாங்களே, நான் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். பாருங்கள், ஒரு வீடியோவில் அப்படி தான் நான் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேச போயிட்டு அப்புறம் மதியத்தில் பாட்டியம்மா ஒரு ஜோக் சொல்லி இருந்துட்டு அப்புறம் எண்ணத்தை பற்றி முதல்ல நம்ம பேச முதல்ல மறந்துட்டு தவிச்சு நின்றேன். அந்த நிலைமை ஏற்படக்கூடாது. ஏதோ எப்போ எனக்கு வயசு கோலாத்தினால ஞாபகம் வருது. அதனால் நீங்கள் வந்து தாத்தாவுக்கு அப்பப்போ மறந்துடுறாரு, ஞாபக சக்தி இல்லைன்னு நினைக்க வேண்டாம். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது ஏன் ஏன்னு கூட நான் பாட்டு பாடுவேன். அந்த நாள் ஞாபகம் கூட நெஞ்சில் வந்துச்சுனாக்கா அவ்வளோ ஞாபகம் வந்து இல்லை. தாத்தா உங்களுக்கு ஞாபகம் வச்சு அதிகமாக தான் இருக்குது. இப்போ விஷயத்துக்கு வாங்க. பாருங்க, அந்த பழைய வீடியோவில் ஒரு சில வீடியோவில் நம்ம சுத்தமாக இருக்கிறதுக்கு பழகிக்கணும். அது தொட்டிலேருந்து வரும்போது, ஸ்கூல்லேருந்து வரும்போது இருந்து என்னுடைய வயசு வரலையும் அது இருக்கணும். என்ன தாத்தா உங்களுடைய வயசு என்ன, உங்களுக்கு அப்படி வயசாகிடுச்சு? ஆம் சொல்லுங்களே, அப்படி தான் சொல்வீர்கள். எனக்கு வயசாகிடுச்சு. எனக்கு வயசு நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுங்க. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சுத்தமாக இருக்கணும் அப்படின்ட்டு இந்த பள்ளியில் படிக்கும் போதுலேருந்தே சொல்லி கொடுத்தாங்க. சின்னத்தில் இருக்கும்போது அம்மா அப்பாலாம் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நம்மளை குளிப்பாட்டிட்டு நல்லா ட்ரெஸ்ஸு போட்டு சுத்தமாக நம்மளை அங்கெல்லாம் கூட்டின்னு போவாங்க, வருவாங்க, ஸ்கூலுக்கு சுத்தமாக அனுப்புவாங்க. அது மாதிரி அதை அப்படியே நம்ம கடைப்பிடிக்கணும். அப்படின்னு சொல்லும்போது நான் பழைய வீடியோவில் அதெல்லாம் சொல்லின்னு சுத்தமாக இருக்கணுனாக்கா ஒருவேளை இந்த கிழிஞ்ச துணியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை அழுக்காக உபயோகிக்காதீங்க. அதை கசிக்கிட்டு சுத்தமாக அந்த துணியை போடுங்க. ஏதாவது எளிய உணவு இருந்தாலையும் குளிச்சுட்டு முகம் கழுவிட்டு பல் விளக்கிட்டு சுத்தமாக
அந்த சாப்பாடை சாப்பிடுங்க. இப்படியெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த இடத்துல நான் ஒன்று சொன்னதை ஞாபகம் பண்ணி பாருங்க. கந்தையானாலும் கசக்கி கட்டு, துவைத்து சுத்தமாக போடு அப்படின்னு. அது என்ன சொல்கிறேன்னா, கந்தை என்றால் கிழிந்து போன துணிக்கெல்லாம் அதனுடைய மரியாதையே வேறு. மிகவும் ஏழையாக இருக்கிறவங்க, வசதி இல்லாதவங்க, பிச்சைக்காரர்கள் சொல்லலாம், இவங்க தான் இந்த கிழிஞ்ச துணியெல்லாம் போட்டுருப்பாங்க. அது ஒரு ஏழ்மையாக இருக்கிறவங்க போடுறது உடை. அந்த உடையாக இருந்தாலும் நீங்கள் கசக்கி சுத்தமாக இருக்கணும். அந்த துணியை அந்த கிழிஞ்சு போன துணியாக இருந்தாலும் அதை கசக்கி சுத்தமாக அணியணும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். இப்போ எனக்கு திடீர்னு இப்போ ஞாபகம் வந்துச்சுனாக்கா, அது வசதி இல்லாதவங்க, ஒரே துணியை வச்சுன்னுக்கிறவங்க, அதையே பல நாட்களாக போட்டு கொண்டு இருந்தவங்க, எங்கெல்லாம் கீழே மேலே விழுந்து எழுந்து அங்கெல்லாம் துணியெல்லாம் கிழிஞ்சு போயிட்டு கட்டிக்கின்னு ஒரு மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸு, அது கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸு. இந்த காலத்தில் என்னடான்னு பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸு தான் ஃபேஷன் ஆகிட்டுக்குது. நான் நோட் த பாயிண்ட். நான் இதை சொல்கிறதுக்காக தான் இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு உங்களை கொஞ்சம் பேசியிருக்கிறேன். என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி உடைகளை ஏழைகள், வசதி இல்லாதவர்கள், அந்த ஆடையை கிழிந்து போனால் மறுபடியும் போடுவதற்கு வேறு ஆடை இல்லை, அப்பேற்பட்டவர்கள் தான் அந்த மாதிரி ஆடைகளை அணிந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு அறிவுரை, அது துணி கிழிஞ்சு போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, கசக்கி சுத்தமாக கட்டுங்கோ, உடல் ஆரோக்கியத்துக்கு அது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தா, இப்போது லேட்டஸ்ட்டு காலத்தில் அந்த மாதிரி கிழிஞ்ச துணியை போடுறது தான் ஒரு ஃபேஷன் ஆகிட்டுக்குது. நான் ஒரு அழகான ஒரு பெண்மணியை பார்த்தேன். பெண்மணியை பார்த்தீங்களா? சொல்லுங்கள் தாத்தா, என்னாச்சு, ஏதாவது பெண்மணியை பார்த்துக்கிறியோ? அந்த அழகான பெண்மணி ஒரு கிழிந்த துணியை போட்டுன்னு போயினுக்குது 4 பேர் மதியத்தில். ரொம்ப வசதியான பொண்ணு அது. எனக்கு தெரியும், அங்கே இருக்காங்க, அவங்க அப்பா இஸ் எ வெரி ரிச் மேன். இந்த பொண்ணு எல்லாரும் ரிச்சு. அந்த பொண்ணு வெளியில் ரோட்டில் அந்த துணியை காட்டுறதுக்கேன்னு ஸ்கூட்டர் காரெல்லாம் வச்சுட்டு அப்படியே காரில் கீழே இறங்கி அப்படியே 4 பேர் மதியத்தில் அப்படியே போயிட்டுருக்குது. கிழிஞ்சு போன துணி போட்டு அந்த பொண்ணு போயின்னுக்குது. ஏன்னா அது இந்த பொண்ணு வசதியாக இருக்கிற பொண்ணு இப்படி கிழிஞ்ச துணி போட்டுக்குது. பார்த்தாக்கா இங்கே கை கட்ட கிழிஞ்சு போயிட்டுக்குது, அப்புறம் இங்கே கையில் முட்டி கட்ட கிழிஞ்சு போயிட்டுக்குது, அப்புறம் காலில் வர இந்த முட்டி கட்ட அப்படியே கிழிஞ்சு போயிட்டுக்குது. இந்த காலையில் அப்படி தான் கிழிஞ்சு போயிட்டுக்குது. பின்னால் கூட அவங்க அப்படியே நடந்து இப்போ என்னை கடந்துட்டு என்னை பாஸ் பண்ணிட்டா எதில் போகிறாங்க. பாவம் ஏன் அந்த பொண்ணுக்கு இது நல்லா வச்சுட்டு நான் பின்னால் கூட எல்லாம் கிழிஞ்சு போயிட்டுக்குது. அந்த மாதிரி துணியை போட்டுன்னு போயிட்டுக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, பாருங்க, அந்த காலத்தில் அந்த கிழிந்த துணியெல்லாம் ஒரு வசதி இல்லாதவங்க போட்டது ஒரு மாதிரி அவங்கள கேவலமாக சொல்கிறதுக்கு இல்லை. வசதி இல்லாதவங்க, வறுமையில் வாடிக்கொண்டு இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி துணியை போட்டுன்றாங்க. இப்போது வசதி வாய்ந்தவங்க கூட அந்த மாதிரி ஃபேஷன். அது ஃபேஷனுக்கு இந்த கிழிஞ்சு போன துணி இங்கே கை கட்ட கேட்டுக்குது, இந்த முட்டி கட்டை கிழிஞ்சிட்டுக்குது. அதே மாதிரி இந்த முட்டி கட்டியும் கிழிஞ்சிட்டுக்குது. பேண்ட்டு போட்டுனுக்குது, அந்த பேண்ட்டு கட்ட முட்டி கட்டையெல்லாம் கிழிஞ்சிட்டுக்குது. ஏதோ ஜீன்ஸ் பேண்ட் அது. அப்புறம் அந்த ஜீன்ஸ் பேண்ட்டில் அப்படியே எங்கே போயின்னு இருக்கும்போது ஸ்கூட்டரில் தான் காரில் சேஃப் ஆக்குறாங்க. இப்போ ஸ்கூட்டரில் ஏதோ போகும்போது திடீர்னு கீழே ஊற்றிட்டாக்கா இந்த மண்ணில் தேஞ்சி அப்படியே எல்லாம்
இந்த பேண்ட்டெல்லாம் சேஞ்சு போயிட்டு கிழிஞ்சு போயிடுதா அந்த மாதிரி ஸ்டைலில் போயின்னுக்குது. என்னடா அது எப்படி போயின்னுக்குதுன்னு பார்த்தா பின்னால் வேறு பேக் சைட் அதுக்கு என்ன சொல்கிறது பட்டக்கா அது என்ன பட்டக்கா டப்பாக்கா தெரில. அது மாதிரி பின்புறத்துலேயும் அது எல்லாம் கிழிஞ்சு போன மாதிரி ஸ்டைல். அது புது பேண்ட்டு தான் அது. ஆனால் அங்கங்கே இந்த மாதிரி கிழிஞ்சு போன வடிவத்தில் அந்த உடையை தயாரித்து அந்த துணியை வாங்கிறதுக்கு எல்லா துணியை விட எல்லாம் நல்லா இருக்கிற துணியை விட இந்த மாதிரி கிழிஞ்சு போன ஸ்டைலில் இருக்கிற துணி ரொம்ப காஸ்ட்லியாக 10 times மோர். ஒரு துணினாக்கா ஒரு 1,500 ருபீஸ்னாக்கா அந்த கிழிஞ்சு போன மாதிரி ஸ்டைலில் இருக்குதா இந்த பேண்ட் வந்து 10,000 ருபீஸ் தான். என்ன உலகமடா. அப்படின்ட்டு ஒரு காட்சியை பார்த்தேன். அப்போது நான் அந்த வீடியோவில் வந்து கிழிஞ்சு போனால் துணியாக இருந்தாலும் காசுக்கு சுத்தமாக கட்டுங்கோ. வீட்டில் ஏழ்மையான சாப்பாடு இருந்தாலையும் குளிச்சுட்டு சுத்தமாக வீட்டெல்லாம் பெருக்கிட்டு நல்லா அமைதியாக கடவுள் கொடுத்த உணவு அதை தேவா அமிர்தமாக நினச்சிக்கின்னு சாப்பிடுங்கோ. இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு வந்தேன். இப்போ பார்த்தா அந்த கிழிஞ்சு போன துணி ஃபேஷன் ஆகிட்டுக்குது. அந்த கிழிஞ்சு போன துணியை வாங்குறவங்க இல்லை யாரும் இல்லை, சும்மா தெருவில் போட்டுப்பாங்க. அதை எடுத்து இவங்க மாற்றிக்கின்னு அப்படி வந்து உடம்பை மறைக்கணுமேன்ற எண்ணத்தோடு அந்த துணியை போட்டுன்னு சுற்றினுப்பாங்க. இப்போது அந்த துணிக்கு வந்து 10,000 ரூபா 15,000 ரூபா ஏன் 20,000 ரூபா ஒரே ஒரு பேண்ட்டு. அது எவ்வளோ காசு அதிகமாக சொல்கிறானோ அவ்வளோ அதுக்கு வேல்யூவான். அந்த மாதிரி துணிகளுக்கு அவன் ஜாஸ்தி வேல்யூ 30,000 ருபீஸ் ஷோரூமில் அப்படி அழகாக மாட்டி வச்சுட்டுருக்கான். பார்த்துக்கா அங்கங்கே ஓட்டிங்க எவ்வளோ இந்த இவ்வளோ ஓட்டாக்குது ரொம்ப கம்மி விலைக்கு கிடைக்குமா சொல்லிட்டு போய் கேட்டு பார்த்தா 25,000 30,000 இந்த மாதிரி இருக்குது. பாருங்க என்ன உலகம் இது. அப்படி ஒரு காட்சியை பார்த்தேன். அது உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக வேகம் இல்லை அதிவேகமாக வந்து இந்த வீடியோ போட்டு உங்களுக்கு அந்த செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள். நீங்கள் அந்த மாதிரிலாம் கிழிஞ்ச துணியெல்லாம் போடாதீங்க. அப்படி உனக்கு வேறு வழியில் அதான் இருக்குதுனாக்கா அது கூட காசுக்கு சுத்தமாக போடுங்க. ஓகே செல்வங்களே.